أعوذ بالله من الشيطان الرجيم சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். المنافقون والمنافقات بعضهم من بعض يأمرون بالمنكر وينهون عن المعروف ويقبضون أيديهم نسوا الله فنسيهم إن المنافقين هم الفاسقون. நயவஞ்சக ஆண்கள் பெண்கள் அனைவரும் ஒரே விதமானவர்கள்தாம். அவர்கள் தீமை புரியுமாறு ஏவுகிறார்கள், நன்மையை விட்டு தடுக்கிறார்கள். மேலும் தங்களுடைய கரங்களை நன்மையானவற்றை விட்டு முடக்கிக் கொள்கின்றார்கள். அவர்கள் அல்லாஹுவை மறந்ததனால் அல்லாஹுவும் அவர்களை மறந்தான். திண்ணமாக இந்நயவஞ்சகர்கள் தீயவர்கள்தாம். وعد الله المنافقين والمنافقات والكفار نار جهنم خالدين فيها هي حسبهم ولعنهم الله ولهم عذاب مقيم. இந்நயவஞ்சக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மற்றும் நிராகரிப்பாளர்களுக்கும் நரக நெருப்பு உண்டென்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்திருக்கின்றான். அதில் அவர்கள் என்றென்றும் வீழ்ந்து கிடப்பார்கள். அதுவே அவர்களுக்கு பொருத்தமான இடமாகும். மேலும் அவர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் ஏற்படும். அவர்களுக்கு நிலையான வேதனையும் இருக்கிறது. كالذين من قبلكم كانوا أشد منكم قوة وأكثر أموالا وأولادا فاستمتعوا بخلاقهم فاستمتعتم بخلاقكم كما استمتع الذين من قبلكم بخلاقهم وخضتم كالذي خاضوا أولئك حبطت أعمالهم في الدنيا والآخرة وأولئك هم الخاسرون. உங்களுக்கு முன்னிருந்தவர்களைப் போன்றே நீங்களும் நடந்து கொள்கின்றீர்கள். அவர்கள் உங்களை விடவும் அதிக ஆற்றல் பெற்றவர்களாயும் அதிக பொருள்களும் வழித்தோன்றல்களும் உடையவர்களாயும் இருந்தனர். உலகில் தமக்குரிய பங்கினை அவர்கள் அனுபவித்தார்கள். உங்களுக்கு முன் சென்றவர்கள் தமக்குரிய பங்கினை அனுபவித்தது போன்று நீங்கள் உங்களுக்குரிய பங்கினை அனுபவித்து விட்டீர்கள். மேலும் வீண் வாதங்களில் ஈடுபட்டிருந்த அவர்களைப் போன்று நீங்களும் ஈடுபட்டீர்கள். இறுதியில் அவர்களுக்கு என்ன கதி ஏற்பட்டதென்றால் அவர்கள் செய்த எல்லா செயல்களும் இம்மையிலும் மறுமையிலும் வீணாகிவிட்டன. மேலும் அத்தகையவர்களே இழப்புக்குரியவர்களாவர். ألم يأتهم نبأ الذين من قبلهم قوم نوح وعاد وثمود وقوم إبراهيم وأصحاب مدين والمؤتفكات أتتهم رسلهم بالبينات فما كان الله ليظلمهم ولكن كانوا أنفسهم يظلمون. தமக்கு முன் சென்றவர்களான நூஹுடைய சமூகத்தினர், ஆது மற்றும் சமூது கூட்டத்தினர், இப்ராஹீமின் சமூகத்தினர், மதியன்வாசிகள் மற்றும் தலைகீழாக புரட்டப்பட்ட ஊர்கள் ஆகியோரின் வரலாறு இவர்களுக்கு கிடைக்கவில்லையா? அவர்களுடைய தூதர்கள் தெளிவான சான்றுகளை அவர்களிடம் கொண்டு வந்தார்கள். எனவே அல்லாஹ் அவர்களுக்கு தீங்கிழைக்கவில்லை. ஆனால் அவர்கள் தமக்குத்தாமே தீங்கிழைத்துக் கொண்டிருந்தார்கள்.